ஜி, நாளைக்கு ஒரு கெஸ்ஸிங் ஒண்ணு பார்க்கலாம் எப்படின்னு பாருங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு எப்படி அடிச்சான்னு சொல்லி வரலாம் பார்த்துட்டு போயிடலாம். ஓகே. இன்னைக்கு பிஇசி 69 நம்ம பெண்டிங் நம்பர் தான். ஆனா பார்த்தீங்கன்னா, நம்ம இன்னைக்கு கெஸ்ஸிங்ல குடுக்கலான்னா வந்து நல்ல நம்பர் பெண்டிங் நம்பரு. ஓகே. நம்ம வந்து ஏற்கனவே பேட்டர்னா சொல்லியிருக்கேன் நான். இங்க ஏபி 69, ஏசி 69 ஒரு பிசி 69 பெண்டிங் இருந்தது. அத கரெக்ட்டா வந்து பிசி 69 அடிச்சிருந்தான். அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா, இங்க ஏ போர்டு வந்து 6. ஒரு 6க்கு 2 9 அடிச்சிருந்தான். இங்க பார்த்தீங்கன்னா, 2 6க்கு 1 9 சொல்லி இந்த மாரி பேட்டர்ன் தான் கரெக்ட்டா அடிக்கிறான். ஓகே. பார்த்துக்கோங்க. திரும்ப வரும்போது டபுள்ஸ் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த கேம் ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம நாளைக்கு ஒரு கெஸ்ஸிங் ஒண்ணு போலாம். எப்படின்னு பாருங்க. நல்லா இருக்கு. நாளைக்கு ஒரே சிங்கிள் நம்பர் தான். அத மட்டும் பார்த்துக்கோங்க. ஏன்னா, இந்த மாரி தான் அடிச்சிட்டு இருக்கான் நம்பர். ஏன்னா, இங்க ஏபி பாருங்க. ஏபி 50 2 நாள் விட்டு பாருங்க. ஏபி வந்து பார்த்தீங்கன்னா, ஏபி 50 2 நாள் விட்டு ஏபி வந்து 20 சொல்லி அடிச்சிருப்பான். ஓகேவா? ஏபி 50 2 நாள் விட்டு பார்த்தீங்கன்னா, ஏபி 20 அடிச்சிருப்பான். இப்ப நமக்கு இங்க பிசி 50 2 நாள் விட்டு பார்த்தீங்கன்னா, பிசி 20 சொல்லி அடிச்சிருந்தான். நம்ம கரெக்ட்டா 3வது பேட்டர்ன் வந்து பிசி வந்து ஏபி வந்து 93 அது திருப்பி பிசி 93 அடிப்பான்னு பார்த்தோம். 3வது பேட்டர்ன் தொடவே மாட்றான். கரெக்ட்டா 2 பேட்டர்ன் கரெக்ட்டா அடிச்சிருந்தான். ஓகேவா? என்னன்னா ஏபி பாத்தீங்க ஏபி 50க்கு ஏபி 20 அடிச்சிருந்தான். இங்க பிசி 50க்கு பிசி 20 கரெக்ட்டா 2 நாள் கேப். ஓகேவா? இதே சேம் பேட்டர்ன் தான். என்னன்னா, இங்க வந்து பாத்தீங்கன்னா, பிசி வந்து 25 இந்த பிசி 25க்கு பிசி வந்து 70 அடிச்சிருப்பான். ஓகேவா? 25க்கு ஃபுல் பவர் பாத்தீங்கன்னா 70. பிசி 25 அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா, ஃபுல் பவர் 70. அத கரெக்ட்டா வந்து பாத்தீங்கன்னா, பிசி வந்து 70 சொல்லி அடிச்சிருப்பான். இங்க ஏபி 25 2 நாள் விட்டு பார்த்தீங்கன்னா, ஏபி வந்து 70 25க்கு ஃபுல் பவர் 70 அது கரெக்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, 70 சொல்லி அடிக்க வாய்ப்பு இருக்கு. நான் இத மாரி நம்பர் தான் அடிச்சுட்டு வரான். கரெக்ட்டா இந்த மாசம் ஃபுல்லாவே. பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஏபி 45 அதுக்கு பார்த்தீங்கன்னா 40 40க்கு ஃபுல் பவர் பார்த்தீங்கன்னா 90 ஓகேவா? அத கரெக்ட்டாவே முடிச்சிருப்பான். அது மாரி பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாசம் பார்த்தீங்கன்னா, ஏபி வந்து 20 20க்கு ஒரு 25 சொல்லி அடிச்சிருந்தான். ஒரு நம்பர் மட்டும் பவர் பண்ணி 20க்கு 25 இந்த 20க்கு ஃபுல் பவர் பார்த்தீங்கன்னா 75 அப்போ இந்த 25க்கு ஃபுல் பவர் பார்த்தீங்கன்னா 70 சொல்லி நாளைக்கு அடிக்க வாய்ப்பு இருக்கு. ஏபி 70 ஓகேவா? எல்லா பக்கமும் கரெக்ட்டா சிங்க் ஆகுது. அதனால ஏபி 70 வரலாம். அப்படி ஏபி 70 வந்தா 3 நம்பர் மட்டும் எண் நம்பர் மட்டும் பார்ப்போம். கண்டிப்பா பார்த்துக்கோங்க. இப்போ இந்த பிசி 75 அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா பிசி 75 அதுக்கு பார்த்தீங்கன்னா, பிசி வந்து 25 அதுக்கு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஏபி வந்து 25 ஓகேவா? இங்க ஏ போர்டு பார்த்தீங்கன்னா 9ன்னு அடிச்சிருக்கான். அந்த 9க்கு பவர் பார்த்தீங்கன்னா, நமக்கு 4 ஓகேவா? கரெக்ட்டா வந்து இந்த பேட்டர்ன் முடிச்சிருந்தான் ஓகேவா? அப்போ இந்த பிசி 70 அத எடுத்து நமக்கு ஏபி வந்து 70ன்னு அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா, இங்க நமக்கு ஏ போர்டு 8ன்னு இருக்கு. அந்த 8க்கு பார்த்தீங்கன்னா, பவர் வந்து 3 அப்போ நமக்கு வந்து சி போர்டு வந்து 3 வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி 3 வந்தா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 703 சொல்லி ஒரு நம்பர். ட்ரை பண்ணிக்கலாம். ஏன்னா 03 வரதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, பிசி வந்து 02 அந்த 02க்கு ஒரு நம்பர் மட்டும் பவர் பண்ணி 07 சொல்லி அடிச்சிருப்பான். நமக்கு பிசி 08ன்னு இருக்கு. அந்த 08க்கு ஒரு 03 சொல்லி பிசில அடிக்கணும். அது நமக்கு வர வேண்டிய பெண்டிங் நம்பர் தான். அதனால பிசி வந்து 03 ஒரு நம்பர் ட்ரை பண்ணிக்கலாம். ஓகேவா? அப்படி எதுக்காக சொல்றேன்னு மட்டும் டீப்பா பார்த்துக்கோங்க. இது மட்டும் காரணம் இல்ல. என்னன்னா, இங்க நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஏபி வந்து பாருங்க. ஏபி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நிமிஷம். இங்க ஏபி பாருங்க. ஏபி வந்து 12ன்னு அடிச்சிருப்பான். ஏபி வந்து 12 அந்த 12 திருப்புனா நமக்கு வந்து 21 பிசில ஒரு 21 சொல்லி அடிச்சிருப்பான். ஏபி 12 அது திருப்பி நமக்கு பிசி 21 இங்க ஏபி வந்து 96 அந்த 3 நம்பரே பாருங்க 966 இங்க நம்ம ஏபி மட்டும் எடுத்துக்கலாம். ஏபி வந்து 96 அந்த 96 திருப்புனா நமக்கு வந்து பிசி வந்து 69 சொல்லி அடிச்சிருப்பான். இங்க நமக்கு வந்து ஏபி வந்து 03 அது திருப்பி நமக்கு பிசில ஒரு 30ன்னு சொல்லி அடிக்கணும். அப்படி 30ன்னு வரலாம். அப்படி இல்லன்னா 3வது பட்டம் கண்டிப்பா ட்விஸ்ட் குடுக்க வாய்ப்பு இருக்கிறதுனால 30 திருப்புனா 03 எனக்கு பிசி வந்து 03 வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? ஒண்ணு பிசி வந்து 30ன்னு வரலாம். அப்படி இல்லன்னா 03 வரலாம். 30 வந்தா 730 அப்படி 03 வந்தா 703 ட்ரை பண்ணலாம். ஏன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இங்க ஏசி வந்து 73 பிசி 73 ஒரு ஏபி 73 கூட வரலாம். அப்படி ஏபி 73 வந்தா நம்ம வந்து 730 பிசி வந்து 03 வந்தா 703 ஓகேவா? இது 2மே ட்ரை பண்ணி பார்க்கலாம். நல்லா இருக்கு இந்த ஒரு நம்பரு. ஓகே. நாளைக்கு கெஸ்ஸிங் பார்த்தீங்கன்னா, நீங்க ஏபி, பிசி பிரிச்சு விளையாடுங்க. கண்டிப்பா வந்து கரெக்ட்டா வின்னிங் வரதுக்கு வாய்ப்பு நெறைய இருக்கு. ஓகேவா? இங்க பிசி 25 அதுக்கு பார்த்தீங்கன்னா, பிசி வந்து 70 இங்க நமக்கு வந்து ஏபி வந்து 25 அதுக்கு ஒரு ஏபி 70 வரலாம். ஓகேவா? நல்லா இருக்கு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஏபி 70 கொஞ்சம் ஸ்ட்ராங்காவே இருக்கு. அப்படி ஏபி 70 வந்தா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பிசி வந்து 03 வரதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால, ஒரு 703 சொல்லி ஒரு நம்பர் குடுக்குறேன். சப்போர்ட்டுக்கு 730 ஓகேவா? நல்லா இருக்கு. ட்ரை பண்ணி பாருங்க. நாளைக்கு கெஸ்ஸிங் பார்த்தீங்கன்னா 703 ஏபி வந்து பார்த்தீங்கன்னா 70 ட்ரை பண்ணுங்க. ஏபி 70 பிசி வந்து பார்த்தீங்கன்னா 03 ஓகேவா? சப்போர்ட்டுக்கு ஒரு 30 வச்சுக்கோங்க. என்னோட கெஸ்ஸிங் பார்த்தீங்கன்னா, நல்லா இருக்கு நம்பர் பார்த்தீங்கன்னா 703
சப்போர்ட்டுக்கு 730 சொல்லி ஒரு நம்பர் ட்ரை பண்ணுங்க ஜி. பார்ப்போம் நெக்ஸ்ட் வீடியோல.